தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு அங்கமாக QR கோடுகள் பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களின் கண்ணை கவரும் புதுமையாக மாறியுள்ளன. இந்த QR கோடுகள் எப்படி படிப்பை மாற்றியுள்ளது என்பதை மேலும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஒரு சிறிய QR கோடு நம்மை புத்தகத்தின் பக்கத்தை தாண்டி ஒரு புதிய உலகிற்கு அழைத்துச் செல்கிறது. நீங்க படிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள அவற்றை வீடியோவாக ஆடியோவாக காணலாம். உலகம் வளர்கிற போது கல்வியும் வளர வேண்டும் அல்லவா? அதற்கான சிறந்த வழி இத்தகைய டிஜிட்டல் மாற்றங்கள். இதனால் கல்வி என்பது படிக்க வேண்டிய கடமை அல்ல, கற்க வேண்டிய சுவாரஸ்யமான அனுபவம் ஆகிறது. பாட புத்தகத்துல QR கோடு இருக்குல்ல, அது எதுக்கு, அதை ஏன் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் வாங்க. நீங்க ஒரு கதை புத்தகம் படிக்கிறீங்க. அந்த கதை புத்தகத்தை முழுசா படிக்க முடியும். ஆனா அந்த கதைய அனிமேஷனா பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு தோணுதா? அதுக்குத்தான் இந்த QR கோடு. நம்ம பாட புத்தகத்துல பல பக்கங்கள்ல இப்போது QR கோடுகள் இருக்கு. இத உங்க மொபைல் போன்ல ஸ்கேன் செஞ்சா அது தொடர்பான வீடியோக்கள், ஆடியோக்கள், விளக்கப்படங்கள் அப்படின்னு கூடுதல் தகவல் எல்லாமே கிடைக்கும். ஆசிரியர் சொல்லி கொடுத்தது மறந்து போச்சுன்னா கூட QR கோடு ஸ்கேன் செஞ்சு மீண்டும் படிக்கலாம். ஒரு பாடத்தை படிப்பதை விட அதை வீடியோவாக பார்ப்பதன் மூலம் நீண்ட நாள் நினைவில் இருக்கும். பார்வை குறைவுள்ள மாணவர்கள் கூட QR கோட ஸ்கேன் செஞ்சா அதை ஆடியோவாக கேட்கலாம். நம்ம பாட புத்தகங்கள் இப்போ புத்தகங்களாக மட்டுமில்ல, டிஜிட்டல் கதவுகளாக மாறியுள்ளன. அதனால இனிமே என்ன செய்யணும்னு சொல்லுங்க? புத்தகம் படிக்கிறப்போ QR கோடு இருக்கா என பாருங்க, ஸ்கேன் செய்யுங்க, புதிய தகவல்களை அனுபவிங்க. நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவோம் வாங்க. வாழ்க அரசு பள்ளி, வளர்க அரசு பள்ளி மாணவர்கள்.